அட கொடுமைய! திமுகவின் கைக்கூலியாக செயல்பட்டாரா அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்? பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம். அதிரடி ஆட்டத்தை தொடங்கிய அண்ணாமலை, முதல் மாநாட்டுக்கான வேலையை தொடங்கிய தொண்டர்கள், அடுத்தடுத்து வெளியேறும் அதிமுக நிர்வாகிகள். எடப்பாடியின் அதிரடி வியூகம் எடுபடுமா களத்தில்? முன்னாள் அமைச்சர் திடீர் கைது. காலை முதலே பரபரப்பான தமிழக அரசியல் களம். இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இதுதாங்க மோடி ஸ்டைலு தனிதாங்கிற மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு இத்தாலியோட பிரதமர் மெலோடியோட மோடி அவர்கள் செஞ்ச செயல்கள் உலக அளவில் ட்ரெண்ட் ஆனிச்சு, நமக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் நேத்தும் திரு மோடி அவர்கள் ஒரு பயங்கரமான விஷயத்த செஞ்சு உலக அளவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது ஜப்பானுடைய பிரதமர் சானோ டகாய்ச்சி அவர்கள் வருடாந்திர மாநாட்டுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அடுத்த 3 நாட்கள் இந்தியாவில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் செய்யறதுக்காக இரு நாடுகளும் கூட்டறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாங்க. நேத்து இரு நாடுகளுடைய சந்திப்புல பிரதமர் மோடி அவர்கள் சானோ டகாய்ச்சி அவர்களை எனது அன்பிற்குரிய தங்கச்சி அவர்களே அப்படின்னு சொல்லி அவர் பேசினது டிரான்ஸ்லேட்டர்ல தான் அவங்க ஜப்பானுடைய பிரதமருக்கு மொழிபெயர்த்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனது அன்பு சகோதரர் மோடி அவர்களேன்னு சொல்லி அவங்க திரும்ப பேச இது உலக அளவுல எங்கேயோ போயிருச்சு. அதாவது இத்தாலியோட பிரதமருக்கு மெலோடி சாக்லேட்டை கொடுத்தாரு, ஜப்பானோட பிரதமர் டக்காய்ச்சிக்கு தங்கச்சி அப்படின்னு நம்ம தமிழ் வார்த்தைய பிரதமர் அவர்கள் பயன்படுத்துறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய இடத்துலயும் நம்ம தமிழ உயிர்ப்புடன் வச்சிட்டு இருக்கிறாரு, உலக அளவுல எடுத்துக்கிட்டு போறாருன்னு தமிழர்களாகிய நம்ம உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. இந்த இருநாடு சந்திப்புல இந்தியாவுக்கு பல வகையில பலனளிக்க போகுது. டெக்னாலஜி அப்படின்னாவே ஜப்பான் தான், அது நமக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி அந்த டெக்னாலஜி இரு நாடுகளும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதி பூண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தைவான் சின்ன கண்ட்ரி தான். சீனா நினைச்சா தைவானை உடனடியாக கூட கைப்பற்ற முடியும். ஆனா இன்னைக்கு உலக அரங்கில் செமிகண்டக்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு தைவான் உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அதில் கை வைக்கும் விதமாக தான் இந்தியாவும் ஜப்பானும் இணைஞ்சு அடுத்து செமிகண்டக்டரை தயாரிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்தியாவில் அடுத்த சில ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி அளவுக்கு இந்தியாவில் முதலீடு பண்றதுக்கு ஜப்பான் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கு. அதற்குண்டான ஒப்பந்தமும் நேத்து கையெழுத்தாயிருக்குங்கிறதான். அதுவும் இல்லாம இந்தியாவோட அரசியல் ஒரு பக்கம் இருக்க, தமிழக அரசியல் அதை விட இன்னும் பரபரப்பா நடக்க தொடங்கிருச்சு. திமுகவுல இன்னைக்கு பல அதிரடி சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் தமிழக அரசுல இன்னும் ஒருபடி மேல போய் ஆட்சி கவிழுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் திமுகவுல இருந்து செய்யறாங்கிற பேச்செல்லாம் அடுபிடுது. ஆனா அந்த பேச்செல்லாம் அண்ணாமலையோட அவர்களோட ஆதரவாளா இருந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு மூலியமா தான் திமுக செஞ்சுச்சுன்னு அண்ணாமலையை உள்ள இழுத்து விடுறாங்க இந்த திமுகவுடைய கைக்கூலிகள். அவங்க எல்லாம் அண்ணாமலையோட ஆதரவாளா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு கைக்கூலி வேலை பார்க்கிறாரு. அவர் தான் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் மூலியமா டிவிகேவோட எம்எல்ஏ கட்டலாம் பேரம் பேசுறாங்கன்னு சொல்லி இதுக்கெல்லாம் அண்ணாமலை தான் சென்னை ஈசிஆர்ல தான் இந்த ஹோட்டல்ல தான் இந்த ஆலோசனை எல்லாம் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் வழிகாட்டினது அண்ணாமலை தான் கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க புதுசா அரசியல் களத்துல. பாருங்க இவங்க எப்படியெல்லாம் அண்ணாமலையை பேரை டேமேஜ் பண்ணணும்னு ஏதாவது ஒரு வகையில அண்ணாமலையை உள்ள இழுத்து விட்டுக்கிட்டு அவரோட பேரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பணத்துக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு தேவையில்லாம அண்ணாமலை அவர்களுடைய பேரை கொச்சப்படுத்துறதுல எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. இது யாரும் ஏத்துக்க போறதும் இல்லை. அவங்களுடைய சுய அரசியலுக்காக அண்ணாமலைய பெயரை பயன்படுத்துறதும் தவறுதாங்கிறது நம்மளோட பார்வையும் கூட. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் அவரது அரசியல் களத்துக்கு அடுத்த அதிரடி ஆட்டத்தை தொடங்கிட்டாரு தான். வர 12ஆம் தேதி பொள்ளாச்சியில தன்னுடைய முதல் மாநில மாநாட்டை போடுறேன் அப்படிங்கிறது ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. அதற்குண்டான கால்கோல் வினாவும் நேத்து அமரகளமா அவரது தொண்டர்கள் எல்லாமே ஆரம்பிச்சுட்டாங்க. மிக சிறப்பா பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ அந்த மாநாட்டுக்கான வேலையும் நேத்து பொள்ளாச்சியில தொடங்கிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட வேலை என்ன? அரசியல் தான், பத்திரிகையாளர் சந்திப்பு தான், தினம் அதிரடி அரசியல் தான்.
நம்ம தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பு தான். இனிமேலுக்கு தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்க போகுது. அதுக்கு எந்தவித மாற்று கருத்துமே இருக்க முடியாதுங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் மிக வேகமா எடுத்து வச்சுட்டே இருக்கிறாரு. நம்மளும் ஆவலுடன் ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகைக்காக, அவரது அரசியல் நடவடிக்கைக்காக நம்மளும் எதிர்பார்ப்ப திரு அண்ணாமலை அவர்கள் விரைவில் பூர்த்தி செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுல எந்தவித குறையும் மிச்ச மீதியுமே வைக்காம போட்டு தாக்கிட்டு இருக்கிறாருன்னு தான். இன்னைக்கு அம்மோனிய வாயு கசிவா 10க்கு மேற்பட்டவங்க இழந்துட்டாங்க. அவங்களுக்கு தமிழக அரசு 2,00,000 ரூபா இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, ஒரு குடும்பத்தை இழந்து ஒரு குடும்பமே அவர் மூலியமா நடுத்தெருவுல நிக்குது. அவங்களுக்கு போய் 2,00,000 ரூபா கொடுக்கறது எந்த விதத்துலங்க நியாயம்? 10,00,000 ரூபா அவங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுங்கன்னு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு விஜயனுடைய அரசாங்கம் செவி சாய்க்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதிமுகல படு மோசமான நிலைமைக்கு தள்ளாடிட்டு இருக்குதுங்கிறது அரசியல் தெரிஞ்ச யாருமே இதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த கட்சியில் இருந்த பல ஜாம்பவன்கள் எல்லாம் இன்னைக்கு விஜய் பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஜாம்பவான்களா இருந்தாலும் ஒரு பக்கம் பண முதலைகளாகவும் இருக்கிறாங்க, மிக பெரும் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க மேல பல சிபிஐ, இடி வழக்குகள், பல வழக்குகள் எல்லாம் அவங்க மேல இருக்குது. இதுக்கெல்லாம் தற்காத்து கொள்றதுக்காக தான் அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்கிறத இதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுதான். இருந்தாலும் அவங்க போகும்போது பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்களும் பல வகையில அவங்களுடைய அடுத்தடுத்த வியூகத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடந்த 2 நாளா கூட ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட வேலூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் நிர்வாகிகள் எல்லாம் பேசுறாரு. புதுக்கோட்டையினுடைய மாவட்ட நிர்வாகிகளையும் கூப்பிட்டு அழைச்சி பேசுறாரு. இதை தானே அவங்களும் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுங்க, எதனால தோல்வி அடைஞ்சிச்சு, நம்ம எல்லாம் கலந்து பேசலான்னு தானே அவங்களும் கோரிக்கை வச்சாங்க. அப்பெல்லாம் செவி மடுக்காம இன்னைக்கு ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து விக்கெட்டா காலி ஆயிட்டு இருக்குது. இவரு இப்ப நிர்வாகிகளோட கூட்டம் நடத்துறேன்னு சொல்லி அறிக்கையா விட்டுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளைக்கும் 3 மாவட்ட அவர் சந்திச்சு பேசுறாருன்னு. முக்கியமான ஒரு இலக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாராமா எடப்பாடி. அதே மாதிரி நம்ம எல்லாம் வலுவாதான பூத் கமிட்டி இருந்தோம், அப்படி இருந்து தேர்தல்ல எப்படி தோத்தங்கிற ஒரு ஆய்வு கூட்டம் கலந்தோசனை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாராமா. எது எப்படி இருந்தாலும் இனிமேலுக்கு அதிமுக தமிழகத்துல மீட்க முடியுமாங்கிறது அது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கே அது வெளிச்சமும் கூட. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை திடீர்னு தமிழக காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. ஏன் என்னன்னு பார்த்தா, கடந்த 20ஆம் தேதி முதல்வர் விஜய் குறித்து ஒரு கூட்டத்துல ஒருமையில பேசிட்டாரு. அத இன்னைக்கு டிவிகேவோட நிர்வாகி கைது பண்ண சொல்லி மனு கொடுத்திருக்கிறாரு. அந்த மனுக்கு உடனடியா ஆக்ஷன் எடுக்கும் விதமாக தான் இன்னைக்கு காலையில அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்னைக்கு திருச்செந்தூர்ல கைது பண்ணியிருக்காங்க. பல்வேறு பரபரப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும், ஏன்னா அவரு தான் முதல்ல விஜய கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு திமுக அமைச்சர்கள்லயே. அதனாலதான் முதல் டார்கெட் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு தூக்கிட்டாங்க. நேத்து கூட ஆதவ் அர்ஜுனா கூட எனக்கு கரூருக்கு எங்களுக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்குது, நாங்க அங்க முக்கியமான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு பொடி வச்ச மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. கரூர் கணக்கெல்லாம் தீர்க்கணும்லாம் சொல்றாரு. ஏற்கனவே கரூர் வழக்கு சிபிஐல இருக்கு. இதெல்லாம் அறியாம இவர் எப்படி பொது மேடையில பேசுறாருன்னு நமக்கு தெரியல. ஒரு அமைச்சரா இருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக கடந்த காலத்துல தமிழகத்துல என்னென்ன ஆட்டம் போட்டாங்க, இனிமேலுக்கு ஆட்டத்தை அடக்கணும்னா டிவிகேவோட பாணி சரியா இருக்குமோ அப்படின்னு மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். களங்கிறது டிவிகே டிஎம்கேக்கு சூடாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். இனிமேல் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.